கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம். கிறிஸ்துவியலில் அபிஷேகிக்கப்பட்டவர் என்கிற தலைப்பை நாம் கற்று வருகிறோம். தொடர்கிறது. லூக்கா 24 அதிகாரம் 19 அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். இயேசு தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் தீர்க்கதரிசியாய் இருந்தார். செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். பொதுவாக ராஜாவாக இருக்கிறவங்க தீர்க்கதரிசியாக இருக்க மாட்டாங்க. விதிவிலக்கா தாவீதை சொல்கிறான். தாவீது ராஜாவாகவும் இருந்தான், தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். சவுல் கூட தீர்க்கதரிசி கிடையாது. தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ தீர்க்க தரிசனம் சொன்னா, ஆனால் அவன் தீர்க்கதரிசி கிடையாது. தாவீது மட்டும்தான் தீர்க்கதரிசியாகவும் இருந்தான், ராஜாவாகவும் இருந்தான். 2 அபிஷேகமும் தாவீதுக்கு மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இயேசுவுக்கு அந்த அபிஷேகம் இருந்துச்சு. 2 அபிஷேகமும். இயேசு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். தேவனுடைய குமாரன் தான், தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் மனிதனாக பிறந்து மனிதனாக அவர் வாழ்ந்த போது தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை பெற்றவராய், தீர்க்கதரிசியாய் அவர் விளங்கினார். எல்லாருக்கும் இந்த தீர்க்கதரிசி அபிஷேகம் கிடையாது. சிலர் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி ஒரு பெரிய சுவிசேஷகர், பிரபல சுவிசேஷகர், அவர் அடிக்கடி அதை சொல்றாரு. எல்லாரையும் தீர்க்கதரிசியாக ஆக்கிறது தான் எங்கள் ஊழியத்தின் நோக்கம். இன்னொரு பிரபலமான டிவி ஊழியம், அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் தீர்க்கதரிசிகளை ஆக்கிறது தான் எங்கள் நோக்கம். கர்ப்பவதியாக இருக்கிற பெண்களெல்லாம் கூட்டம் நடத்துகிறாங்க. நாங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காக ஜெபிச்சா அந்த குழந்தை தீர்க்கதரிசியாக பிறக்கும் என்று சொல்கிறாங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், ஆனால் எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது. எல்லாருக்கும் தீர்க்க தரிசன அபிஷேகம் கிடையாது. தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம் வேற, தீர்க்க தரிசியின் அபிஷேகம் வேற. இயேசுவை பற்றி சொல்றதுக்கு அது வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் இருக்கு. 10 அதனுடைய கடைசி 3 வரிகள், நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. இயேசுவை பற்றி சொல்றதுக்கு தீர்க்க தரிசனத்தின் ஆவி, இயேசுவை பற்றி சொல்லணும்னு ஒருத்தங்க முயற்சி எடுக்கும்போது தீர்க்க தரிசனத்தின் ஆவி அவங்க மேலே வந்துடுது. அவங்க இயேசுவை பற்றி சொல்றதுக்கு, சாட்சி சொல்றதுக்கு அவங்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் ஆவி உதவி செய்கிறது. தீர்க்க தரிசியின் ஆவி வேற. அது 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் இருக்கிறது. 32 தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தீர்க்கதரிசியின் ஆவின்றது அது வேற, தீர்க்க தரிசன ஆவி வேற, தீர்க்க தரிசன வரம் வேற. தீர்க்க தரிசன வரம் 1 கொரிந்தியர் 14 சொல்லப்பட்டிருக்கிறது. 3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசன வரம்னா என்ன? பக்தி விருத்தியான வார்த்தைகளை பேசுறது, புத்தியான வார்த்தைகளை பேசுறது, ஆறுதலான வார்த்தைகளை பேசுறது, ஆவியின் ஏவுதலால் பேசுறது. இது தீர்க்க தரிசன வரம். தீர்க்க தரிசனத்தின் ஆவினா என்ன? இயேசுவை பற்றி சாட்சி சொல்றது. தீர்க்கதரிசியின் ஆவினா என்ன? அது வேற, வருங்காரியங்களை சொல்வது. அதுதான் தீர்க்கதரிசியின் ஆவி. அதனால இந்த தீர்க்கதரிசியின் ஆவி இயேசு கிறிஸ்து மேல இருந்துச்சு. அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார்.
சில தீர்க்கதரிசிகள் வாக்கில் மட்டும்தான் தீர்க்கதரிசியாக இருந்தாங்க, செய்கையில் தீர்க்கதரிசியாக இருக்கலை. வாக்கில் தீர்க்கதரிசியாக இருந்தாங்க, செய்கையில் இருக்கலை. ஏசாயாவை எடுத்துக்கிடுங்க, நிறைய எழுதியிருக்கிறான். நீண்ட அதிகாரம், 66 அதிகாரம். பைபிளில் 66 புத்தகம் இருக்கு, ஏசாயா 66 அதிகாரம் எழுதியிருக்கிறான். ஒரு பைபிளுக்கு ஒரு சுருக்கமான பைபிள்னே சொல்லலாம் ஏசாயாவை. ஆனால் அவன் செய்கையில் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி கிடையாது. மோசே செய்கையில் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, அற்புதங்களை செய்தான். எலியா செய்கையிலே வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, அற்புதங்களை செய்தான். சாமுவேல் செய்கையிலே வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, அவனும் அற்புதங்களை செய்தான். ஆனால் மற்றவங்கெல்லாம் வாக்கில் மட்டும்தான் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க, நடக்க போறதை சொன்னாங்க. ஆனால் செய்கையில் அவர்கள் தீர்க்கதரிசியாக இருக்கல. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தால் நிரம்பினவராக காணப்பட்டார். அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எவ்வளவு அதிசயங்களை செய்தார். அவர் அற்புதங்களை செய்தது ஒரு தேவகுமாரனா செய்யலை, ஒரு தேவனுடைய வார்த்தையா செய்யலை. அவர் அற்புதங்களை செய்தது ஒரு தீர்க்கதரிசியா செய்தார். மோசே சொன்னான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடாதவன் அறுப்புண்டு போவான் என்று மோசே சொன்னான். அந்த தீர்க்கதரிசி இயேசுதான். மோசே செய்கையில் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தான். உபாகமம் கடைசி அதிகாரம் சொல்கிறது, அவனுடைய பலத்த செய்கைகளை எல்லாம் பார்த்தார். அவனை போல ஒரு தீர்க்கதரிசி முன்னாலேயும் பின்னாலேயும் எழும்பினது இல்லை என்று விளங்கும். அதனால ஒரு செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, வார்த்தையில மட்டும் இல்லை. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக தான் அவர் ஊழியம் செஞ்சார். பழைய ஏற்பாட்டில் 3 அபிஷேகம் உண்டு. தீர்க்கதரிசியின் அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம், ஆசாரியன் என்ற அபிஷேகம். இந்த தீர்க்கதரிசியை 3.5 வருஷம் தீர்க்கதரிசியின் ஊழியத்தை செய்தார். இன்னும் அவர் நேரடி ராஜாவாய் வந்து இன்னும் ஒரு யூதாவின் ராஜாவாகலை. நல்லா கவனிங்க, அவர் பூமிக்கு அனைத்துக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இன்னும் யூதாவின் ராஜாவா வந்து அவர் பொறுப்பெடுக்கல. தாவீதின் சிங்காசனத்தில் இன்னும் அவர் உட்காரல. ஆனா தீர்க்கதரிசி ஊழியத்தை அவர் முடிச்சிட்டார். 3.5 வருஷம் தீர்க்கதரிசியின் ஊழியத்தை அவர் முடிச்சிட்டார். இப்பவும் அற்புதங்களை செய்கிறார். இப்போ அற்புதங்களை செய்வது தீர்க்கதரிசியாக அல்ல, தேவ குமாரனாக அவர் அற்புதங்களை செய்கிறார். இப்போது அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். இப்போது அவர் தீர்க்கதரிசியாக வெளிப்படுத்துறது இல்லை, தேவ குமாரனா வெளிப்படுத்துகிறார். இந்த தீர்க்கதரிசி ஊழியம் அந்த 3.5 வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. ஒரு தீர்க்கதரிசியா அவர் 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். அந்த அபிஷேகம் அவர் மேலே இருந்தது. எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது. வேத புஸ்தகம் 1 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறது. 29ஆம் வசனம், எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? ஒரு கேள்வி. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லை, சிலரை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு எபேசியர்ல. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? அதே வசனத்தில் சிலரை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் போதகர்களா? இல்லை, அதே வசனத்தில் சிலரை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இல்லை. அந்த வரம் வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் 1 கொரிந்தியர் 12 சிலருக்கு தான் அந்த வரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வரம் உள்ளவங்க தான் அற்புதங்கள் செய்ய முடியும். எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? இல்லை.
எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? இது வரத்தை குறிக்கிறது. தேவனோடு பேசுகிற, ரகசியங்களை பேசுகிற அடையாளம், மார்க் 16 சொல்லப்பட்டிருக்கிற அடையாளம், அது எல்லாரும் அந்த பாஷையை பேச முடியும். ஆனால் மனிதர்களோடு பேசுகிற, மனித மொழியில் பேசுகிற, மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிற அந்த வரம் எல்லாருக்கும் கிடையாது. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? அந்த வரம் சிலருக்கு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அந்த வரிசையில் தான். எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை, எல்லாரும் தீர்க்கதரிசிகள் கிடையாது. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். தீர்க்க தரிசன வரத்தை எல்லாரும் பெற முடியும். தீர்க்க தரிசன ஆவி எல்லாருக்கும் தேவை. இயேசுவை பற்றி சொல்லணும். ஆனால் எல்லாரும் தீர்க்கதரிசிகளானா கிடையாது. ஒரு சிலருக்கு தான் தீர்க்கதரிசியின் அபிஷேகம். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா அவங்க தீர்க்கதரிசின்னு சொல்லிட முடியாது. அந்த அபிஷேகம் இருக்கணும். இயேசு அதற்கு முன்மாதிரி. சமாரியா ஸ்திரீயிட்ட இயேசு சொன்னார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிறவன் புருஷன் இல்லை. உனக்கு 5 முறை கல்யாணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு, இப்போ கல்யாணமே பண்ணாமல் 6வது ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற. சொன்ன உடனே சமாரியா ஸ்திரீ நடுங்கி போயிட்டான். நான் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். யோவானில் அதை வாசிக்கிறோம். யோவான் 4:19. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஒரு தீர்க்கதரிசியா அவர் சமாரியா ஸ்திரீ கிட்ட ஊழியம் பண்ணி, அவளை ஆதாயம் பண்ணி, அவள் மூலமாக அந்த ஊரையே கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தார். அதனால தீர்க்கதரிசிகளுக்கு இயேசு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய வாக்கும் வல்லமை உள்ளதாக இருந்தது, செய்கையும் வல்லமை உள்ளதாக இருந்தது. சிலர் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அற்புதங்களை செய்ய மாட்டாங்க. சிலர் அற்புதங்களை செய்வாங்க, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்காது. வார்த்தையிலும் வல்லமை இருக்கணும், செய்கையிலும் வல்லமை இருக்கணும். வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவாராக. எபிரேயர் 7:15 அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் மேற் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. 5:5-10 எபிரேயர். அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கு ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் 10 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியன் என்று நாமம் தரிக்கப்பட்டார். பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை, தேவனே அவரை உயர்த்தினார். பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்போது பிரதான ஆசாரியன் ஊழியத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறார் இயேசு. 3 வருஷம் தீர்க்கதரிசியின் ஊழியத்தை செஞ்சார். இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து அவர் இப்பொழுது பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்கிறார். ஒரு ஆசாரியனுடைய ஊழியம் என்னது? பரிந்து பேசுவது. 2 சொல்கிறது எபிரேயர் 5, தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் சிதறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அதனால் மற்றவர்களுக்கு இறங்குகிற ஒரு குணம் இருக்கணும். அறியாதவர்களுக்கு இறங்கணும், நெறி தப்பி போகிறவர்களுக்கு இறங்கணும். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன். 15 சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன். 4:15 எபிரேயர். நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். மற்ற பிரதான ஆசாரியர்களெல்லாம் ஆரோன் வழியில் வந்தவங்க.
ஆரோன் வழியில் வந்தவங்கெல்லாம் பாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் ஆயுசுக்கு ஒரு முடிவு இருந்துச்சு. மனித ஆரோன் வழியில் வந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் இயேசுவுக்கு என்ன வித்தியாசம்? எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் மற்ற பிரதான ஆசாரியர்கள், ஆரோன் வழி வந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் மரணம் அவர்களுடைய ஆயுசுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தியது. ஆனால் இயேசுவுக்கு மரணம் கிடையாது, எப்போதும் உயிரோடு இருக்கிறார். அதனால் மாறிப்போகாத ஆசாரித்துவம் 7:24 சொல்கிறது, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆயுசுக்கு முடிவே கிடையாது, அவருக்கு மரணம் கிடையாது. அதனால் நிரந்தர, நம்ம ஊரில் சொல்கிறாங்க நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பொதுச்செயலாளர் சொல்கிறாங்க. ஒரு பத்திரிகையில் கேள்வி கேட்டிருந்தாங்க, நிரந்தர முதலமைச்சர் என்று சொல்கிறார்களே, உங்கள் கருத்து என்ன? பத்திரிகைக்காரன் பதில் சொல்லியிருந்தான், உலக மனித வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை, மனிதனே நிரந்தரம் இல்லை. ஆயுட்கால முதலமைச்சர்னு சொன்னால் கூட அர்த்தம் இருக்குது, ஆயுட்கால பொதுச் செயலாளர்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. நிரந்தர முதலமைச்சர், மனுஷனே நிரந்தரம் இல்லை, மனுஷன் ஆயுசுக்கே நிரந்தரம் இல்லை, இதில் எங்கிறது நிரந்தர முதலமைச்சர்? அதனால் பிரதான ஆசாரியன் அப்படிதான், அவன் ஆயுட்கால பிரதான ஆசாரியன். ஆனால் அவன் ஆயுசு முடிஞ்சு போயிடும். அப்புறம் அடுத்த அவனுடைய வாரிசை பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுவார்கள். ஆனால் இயேசு ஆரோன் வழி வந்தவர்களுக்கு 2 குறைவு இருந்துச்சு. ஒன்று, அவர்கள் பாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள், தங்கள் பாவங்களுக்காகவும் பலி செலுத்தணும். 2வது, அவருடைய மரணம் அவருடைய பொறுப்புக்கு பதவிக்கு முடிவு உண்டாக்கியது. இயேசு அந்த 2 குறையையும் நிறைவாக்கினார். அவரிடத்தில் பாவம் இல்லை. 2வதா, அவருக்கு மரணம் இல்லை. பாவம் இல்லாத பிரதான ஆசாரியன், மரணம் இல்லாத பிரதான ஆசாரியன். ஆரோனுக்கு முன்னால பிரதான ஆசாரியனாக இருந்தது யார்? மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு ஆரோனின் முறைமையின்படி பிரதான ஆசாரியன் அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதனால மெல்கிசேதேக்கு யார்? 3 கருத்துக்கள் இருக்கு. நான் மெல்கிசேதேக்கை பற்றி ஏற்கனவே ஒருவேளை பேசியிருப்பேன். மெல்கிசேதேக்கு ஒரு மனுஷன், எல்லாரும் மாதிரி ஒரு மனுஷன். தியோடர் வில்லியம்ஸ் போன்ற மரியாதைக்குரிய வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புறஜாதியான். ஆனால் பிலேயாம் மாதிரி, பிலேயாம் தீர்க்கதரிசியாக இருக்க இல்லையா, அவன் புறஜாதியான் தானே, அதை மாதிரி அவன் ஒரு ஆசாரியன். யோபு ஆசாரியனாக இருக்கு இல்லையா, அது மாதிரி மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியன் என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்ல இயேசு தான் அந்த ஆசாரியன். ஏனென்றால் மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லும்போது வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவனுக்கு எபிரேயர் 7:3 இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கு ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறான். நாட்களின் துவக்கம் கிடையாது, ஜீவனின் முடிவு கிடையாது. நாட்களின் துவக்கம் 3 பேருக்கு தான் கிடையாது. நாட்களின் முடிவு இல்லாத நிலை மனிதனுக்கு உண்டு. மனிதன் நித்தியமானவன், தேவதூதர்கள் நித்தியமானவர்கள், அவர்களுக்கு முடிவு கிடையாது. மனிதருக்கும் தூதர்களுக்கும் முடிவு கிடையாது. மனிதனுக்கு பொருந்தும், தூதர்களுக்கு பொருந்தும். நாட்களின் துவக்கம் உடையவனாகிறாமல், ஆரம்பமே கிடையாது. அனாதி அப்படின்னு சொன்னா எண்ட்லெஸ் மட்டும் இல்லை, பிகினிங்லெஸ் அப்படின்னா அது 3 பேருக்கு தான் பொருந்தும். பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு தான் பொருந்தும். இந்த 3 பேர் தான் ஆரம்பமே இல்லாதவங்க.
முடிவே இல்லாதவங்க மனிதர்களும் தூதர்களும் வந்துடுறாங்க அந்த பட்டியலில். அப்போ நாட்களின் துவக்கம் இல்லாதவன்னா 3 பேர் தான், பிதா குமாரன் பரிசுத்தாவி தான். பிதா மெல்கிசேதேக்க ஆபிரகாம் கண்ணால் பார்த்தான், பிதாவை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது. அதனால அது பிதா கிடையாது. ஒன்று பரிசுத்தாவியாக இருக்கணும், இல்லது இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அவருக்கு தாய் உண்டு, தகப்பனும் தாயும் இல்லாதவன். தகப்பன் உண்டு, தேவன் தான் அவருக்கு தகப்பன். தாய் உண்டு, மரியாள் என்கிற தாய் உண்டு. வம்ச வரலாறு இல்லாதவன் போட்டிருக்கு. வம்ச வரலாறு இயேசுவுக்கு உண்டு. புதிய ஏற்பாட்டின் முதல் பகுதியே, முதல் ஆரம்பமே இயேசுவினுடைய வம்ச வரலாறோடு தான் ஆரம்பிக்கிறது. அது வளர்ப்பு தகப்பன் யோசேப்பின் வம்ச வரலாறு. லூக்காவில் இருக்கிறது தாயினுடைய வம்ச வரலாறு. 2 வம்ச வரலாறு உண்டு இயேசுவுக்கு. அப்போ இயேசு கிடையாது, பிதா கிடையாது, இயேசு கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவி தான். பரிசுத்த ஆவியானவர் மனித வடிவம் எடுத்து வர முடியுமா? தூதர்களை மனித வடிவம் எடுத்து வரும்போது பரிசுத்த ஆவி மனித வடிவம் எடுத்து வர முடியாதா? வர முடியும். பரிசுத்த ஆவி மனித வடிவம் எடுத்து வரமாட்டார்னு எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா? இல்லை. தி பெந்தேகோஸ்தே மிஷன் அதனுடைய பிரபலமான ஊழியக்காரர் டேவிட் ராஜ், காலஞ்சென்ற டேவிட் ராஜ், அவருடைய கருத்து, தி பெந்தேகோஸ்தே மிஷனுடைய கருத்து, மெல்கிசேதேக்கு பரிசுத்த ஆவியானவர். நானும் அதை, அவர்களுடைய எத்தனையோ கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆனால் இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் ஆதியிலிருந்து ஆசாரியனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட என்ன குறைன்னா, அவரால் நமக்காக பரிதாபப்பட முடியாது. அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்படலை. எபிரேயர் 4:15 சொல்லுகிறபடி, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பரிசுத்த ஆவியால மனிதனுடைய பலவீனங்களை குறித்து பரிதாபப்பட முடியாது. அதனாலதான் கூடுதலா அவர் பரிசுத்த ஆவியானவர் தான் ஆசாரியன். கூடுதலா அவர் பிரதான ஆசாரியன் கிடையாது, ஆசாரியன். நல்லா கவனிங்க. ஆதியிலிருந்து மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து மனிதனுக்காக வேண்டுதல் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நியமிக்கப்பட்டார், ஆசாரியனாக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர்கிட்ட என்ன குறைனா, அவரால் பரிதாபப்பட முடியாது. ஏன்னா மனிதனுடைய பலவீனம் அவருக்கு புரியாது. அவர் தேவன். பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல். இயேசு மனிதனா பிறந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டதுனால அவருக்கு பலவீனம்னா என்னன்னு தெரியும், பாடுனா என்னன்னு தெரியும், வத்ருவனா என்னன்னு தெரியும், சோதனைனா என்னன்னு தெரியும், வியாதினா என்னன்னு தெரியும், பண கஷ்டம்னா என்னன்னு தெரியும், நிந்தைனா என்னன்னு தெரியும். ஆகினால அவரால் அந்த வழியாய் கடந்து போகிற மக்களை பரிதாபப்பட முடியும். அதனால பரிதாபப்பட முடியலைன்றதுக்காக ஒரு ஆசாரியனை பூமியில நியமிக்க வேண்டியதாயிற்று. இந்த ஆரோன் வழி வந்தவர்கள், அவங்க கிட்ட என்ன பிரச்சனை? மரணம் அவர்களுக்கு முடிவுண்டாக்கி விடுகிறது. அவர்கள் பாவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அது பிரச்சனை. பரிதாபமும் படணும், பாவமும் இருக்கக்கூடாது, மரணமும் இருக்கக்கூடாது. ஆரோனுடைய அம்சமும் இருக்கணும், மெல்கிசேதேக்குடைய அம்சமும் இருக்கணும். ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக இப்பவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இப்பவும் அவர் ஆசாரியர் தான். பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. நாமெல்லாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை ஆச்சரியமான அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும்
அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவர் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றியிருக்கிறார். நம்மெல்லாம் ஆசாரியர்கள். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட எல்லாரும், நான் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாஸ்தவ வண்ணம், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட எல்லாரும் ஆசாரியர்கள். நம்ம எல்லாருக்கும் ஆசாரிய அபிஷேகம் உண்டு. தீர்க்கதரிசியின் அபிஷேகம் எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான். ஆனால் ஆசாரிய அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. நமக்கு 2 கடமைகள் உண்டு. இப்போதைக்கு நமக்கு ஆசாரிய ஊழியம் உண்டு. ராஜாவின் ஊழியம், நம்ம எல்லாம் ராஜாக்கள். அந்த ஊழியம் இப்போ கிடையாது, 1000 வருஷ அரசாட்சியில் புதிய பூமியில் உண்டு. நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் அபிஷேகம் உடையவர்கள். நம்ம எல்லாருக்கும் இப்போது ஆசாரிய ஊழியம் உண்டு. 2 காரியம். 1, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கான ஒரு கடமை நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, 5ஆம் வசனம் 1 பேதுரு 2:5, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பலிகளை செலுத்தும்படிக்கு, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும், நன்மை செய்யணும். இதெல்லாம் பலிகள். எபிரேயரில் படிக்கிறோம், 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 15-16 ஸ்தோத்திர பலி, நன்மை செய்கிற பலி, தானம் தர்மம் செய்கிற பலி. மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், நமக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், தானம் தர்மம் பண்ணணும், நன்மை செய்யணும். இன்னொரு இடத்துல பிலிப்பியரில் விசுவாசமாகிய பலி, விசுவாசிக்கணும். இதெல்லாம் நம்முடைய கடமை. இதெல்லாம் நம்முடைய, அதுக்காக தான் நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். இதுதான் நம்முடைய அபிஷேகம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசாரிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாங்கள் உம்மை அறிவிக்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த, நன்மை செய்ய, தானம் தர்மம் பண்ண, விசுவாசிக்க உதவி செய்யும். தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை பெற்று 3.5 ஆண்டுகள் இயேசு ஊழியம் செய்தது போல நாங்களும் தீர்க்க தரிசன வரத்தை யாவரும் பெற்றுக்கொள்ள, தீர்க்க தரிசன ஆவியை பெற்றுக்கொள்ள, பக்தி விருத்தியான வார்த்தைகளை பேச, சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஆமென்.